ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஒரு ஸ்கின் கேருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது. இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குது ஸ்கின்னுக்கு. என்ன அப்படின்னா சிட்ரஸ் ஏதாவது ஒன்று உள்ளே போகணும். சிட்ரஸ் வந்து விட்டமின் சி. ஸோ வாட் இஸ் யுவர் ஹேர் கேர்? இந்த ஆயிலில் வந்துட்டு எதனா அம்மா ரெசிபி மாதிரி சீக்ரெட் ரெசிபி எதனா வச்சுருக்கீங்களா? அக்கா வந்து ஒரு நல்ல எண்ணெய் காய்ச்சுவாங்க, கரிசலாங்கண்ணி அது இதெல்லாம் அரைச்சி ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அப்படின்னா நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், இதுதான் ரேஷியோ. வாட் இஸ் யுவர் டயட் பிளான்? நான் சாப்பிட ஆரம்பித்தா சாப்பிட்டுட்டே இருப்பேன், நிறுத்த ஆரம்பித்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் இருப்பேன். இந்த 9 o'clock சாப்பிட்ருங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல. ஆனால் நீங்கள் 11 to 6 அப்படிங்கிறத ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒய் 11 to 6? அந்த ஒரு ஸ்கெடியூல் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா கண்டமேனிக்கு சாப்பிடுவேன். ஸோ நானாக என் மைண்டை செட் பண்ணிக்கிறதுக்காக 11 to 6ங்கும் போது அலாரம் அடித்த மாதிரி 6 மணிக்கு மேலே எனக்கு ஏதாவது பிடிச்ச ஃபுட் வருதுன்னா ஐ வில் போஸ்ட்போன் இட் டு நெக்ஸ்ட் டே. ஒரு நல்ல ஆயில் மசாஜ் கொடுக்கறது வந்து ஒரு பெட்டராக இருக்கும். குளிக்கிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி ஸ்கின்னுக்கு ஒரு தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணெயோ அந்த மாதிரி நான் டெய்லி 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நைட்டு தூங்கும்போது சாப்பிட்டேன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். விளக்கெண்ணெயை தாண்டி ஒரு பெஸ்ட்டு லாக்ஸிட்டிவும் கிடையாது, கொலாஜனும் கிடையாது. வென் ஐ கோ டிப்ரெஸ்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்னா எடுத்தோடனே ஐ வில் டேக் மை வண்டி, நான் நேராக போவேன். சில்லி சிக்கன் வந்து இந்த ரோட்டு கடையில் சில்லி சிக்கன் வாங்கி அங்கேயே நின்று யார் பார்க்குற எதுவுமே பார்க்க மாட்டேன். அங்கேயே ஒரு பிளேட் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக தண்ணி குடிச்சிட்டு ஐ வில் கம் பேக், ஐ வில் பி ஃபைன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have influencer Shubha with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட்ங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அழகாக இருக்கீங்க. நன்றி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சேம் இயர். ஸோ வாட் இஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? குக்கிங் தான். என்னோட ஃபேமிலி ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து மை லவ் லாங்குவேஜ் ஃபார் மை லவ்ட் ஒன்ஸ் வந்து குக்கிங் தான். எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஐ வில் குக் ஃபார் தெம். சாப்பாடு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இழுத்து கட்டி போட்டு. ட்ரூ. ஆமாம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் எது வேணால் உங்கள் மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எடுங்களேன், சாப்பாடு வில் கம் அண்ட் ப்ரியர். அவ்வளோதான். ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு ஃபுட்டுக்கு தான் கிடைக்கும். குட் ஃபுட் மேக் யுவர் மூட் பெட்டர். அவ்வளோதான். நைஸ். ஃபுட் எல்லா ஃபுட் ஹாலிக்ஸும் இருப்பாங்க. ஓகே ஃபுடீஸ் நிறைய பேருக்கு அது இருக்கும். ஃபுட்டு பார்த்ததுமே ஃபுட்டு அப்படின்ற மாதிரி. நானும் எப்போல்லாம் டயட் பண்ணுறனோ அப்படியே சுகர் பார்த்தாவே ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரிலாம் பார்ப்பேன். பட் வென் ஐ கோ டிப்ரெஸ்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்னா எடுத்தோடனே ஐ வில் டேக் மை வண்டி, நான் நேராக போவேன். சில்லி சிக்கன் வந்து இந்த ரோட்டு கடையில் சில்லி சிக்கன் வாங்கி அங்கேயே நின்று யார் பார்க்குற எதுவுமே பார்க்க மாட்டேன். அங்கேயே ஒரு பிளேட் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக தண்ணி குடிச்சிட்டு ஐ வில் கம் பேக், ஐ வில் பி ஃபைன். பீயிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்கின் கேருங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது எப்போவுமே வந்து எல்லாருக்குமே அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நம்ம கொஞ்சம் பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக அழகாக இருந்தோம்னா அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்ல. வாட் இஸ் யோர் ஸ்கின் கேர் அண்ட் வாட் வுட் யூ டெல்? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இட்ஸ் குட். ஆக்சுவலி என்னன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கின் கேரே அதுதான். நோ ஸ்கின் கேர் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர். என்னென்னா நிறைய சம்மர் வந்ததுனால ஐ ஹாவ் ஆக்னி இங்கே. ஸோ சம்மர் டைமில் ஐ யூஸ் டு ஹேவ். அதர்வைஸ் எனக்கு கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியரான ஸ்கின் தான். பிகாஸ் ஆஃப் மை ஹெரிடிட்ரி. அம்மா பாட்டி எல்லாத்துக்குமே ஐ லுக் லைக் மை மாம் அண்ட் எக்ஸாக்ட்லி மை பாட்டி. பாட்டி எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் என்னோட ஈவன் மை பாடி ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. இப்போ ஷீஸ் 80, அவங்க பேர் தான் எனக்குமே வச்சுருக்காங்க. சுப்புலக்ஷ்மி ஷீஸ், நான் வந்து சுபா. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து தனியாக குளிச்சுக்க கூட முடியாது. ஸோ வெனவர் ஐ விசிட் மை நேட்டிவ் எனக்கு பாட்டியை குளிக்க வச்சு பார்த்துக்கணும், தலைவாரி விடணும்னா எனக்கு பயங்கர ஆசை. ஸோ எனக்கு நம்ம ஏன்னா ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஹர் ஒன்லி இன் சைல்ட்ஹுட். அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அவங்களுக்கு குளிக்க வைப்பேன். ஸோ அவங்களோட எக்ஸாக்ட் பாடி ஸ்ட்ரக்சர் என்னோட பாடி ஸ்ட்ரக்சர், அவங்களோட ஃபேஸ் கட்டு என்னோட ஃபேஸ் கட் எல்லாமே டிட்டோ. ஈவன் ஹேர்லேருந்து நோஸ்லேருந்து எல்லாமே. பாட்டி நான் பக்கத்தில் நின்னா அந்த ஏஜ் ஃபில்டர் போட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஈவன் எங்கள் அம்மா கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஸ்கின் கேர் வந்து எனக்கு ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் அந்த அம்மா பாட்டி சைட்லேருந்து. மற்றபடி ஸ்கின் கேர் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்குது மார்க்கெட்டில். எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்கின் என்ன கன்சர்ன்னு கண்டுபிடிச்சி எல்லா டெர்மட்டாலஜிஸ்ட்டையும் போய் ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. பிரச்சனை ஆக்சுவலி இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணலாம். அதர்வைஸ் சன்ஸ்க்ரீன் பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் எனக்கு தெரியல அது என்ன லெவல் கொண்டு போய் லீட் பண்ணணும். பட் ஐ யூஸ் சன்ஸ்க்ரீன். மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுன்றனால ஐ டோன்ட் யூஸ் மாய்ஸ்சரைசர், டைரெக்டாக சன்ஸ்க்ரீன்.
ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். அண்ட் தென் வந்து நைட்டு வந்து ஐ யூஸ் ரெட்டினால். இப்போ கொஞ்சம் ரிங்கிள்ஸ் ஆன்டி ஏஜிங்க்காக. அண்ட் தென் ஆக்னி நான் ரொம்ப வருஷமாவே ரெட்டினால் போட்டுட்ருக்கேன். பட் அதுவுமே வந்து எனக்கு தெரியல நான் சஜெஸ்ட் பண்ணுறது கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு நல்ல ஆயில் மசாஜ் குடுக்குறது வந்து ஒரு பெட்டரா இருக்கும். குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி. ஸ்கின்னுக்கு ஒரு தேங்காய் எண்ணெயோ, விளக்கெண்ணெயோ அந்த மாதிரி நான் டெய்லி ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நைட்டு தூங்கும்போது சாப்பிட்டேன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கும். விளக்கெண்ணெய் சாப்பிடுவீங்களா? ஹாட் வாட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு விளக்கெண்ணெய் சாப்பிட்டோம்னா அது டைஜஷனுக்கு, கான்ஸ்டிபேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு. அண்ட் தென் ஸ்கின் வந்து நீங்க ஒரு 10, 15 டேஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்கின்ல வந்து ஹைட்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஓ! இந்த கட் ஹெல்த்க்காக பண்ற இட்ஸ் ஒரு விஷயம் நேச்சுரல் மாதிரி. கொலாஜன். கொலாஜனுக்காக நம்ம நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம்ல. ஓகே. விளக்கெண்ணெய தாண்டி ஒரு பெஸ்ட் லாக்ஸேட்டிவும் கிடையாது, கொலாஜனும் கிடையாது. நைஸ். இது ஒரு புதுசா இருக்கு. ஆமா. அது வந்து பியூரிட்டியா இருக்கணும். அந்த பியூரிட்டி வந்து ஒரு சாப்பிடுற கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப நாட்டு மருந்து கடையில அதெல்லாம் எந்த லெவல் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆர்கானிக் ஷாப்ல அதர்வைஸ் நீங்க நல்லா செக்ல ஆட்டுறவங்க கிட்டயே வந்து விளக்கெண்ணெய் வச்சிருந்தாங்கன்னா, அது அந்த ஈட்டபிளா அந்த அந்த கேட்டகரில எடிபிளா இருக்கிற ஒரு எடிபிளா விஷயம். இருந்தா வந்து ஆ பெட்டர். அந்த மாரி சாப்பிட்டோம்னா 1 ஸ்பூன் எனஃப். அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சம்டைம் லூஸ் டூல் ஆகும். அப்ப வந்து நீங்க குறைக்கணும்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ஃபைன் அத கன்டின்யூ பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அத அது நீங்க ஒரு கன்டின்யூ 15 பண்ணிக்கலாம். டேஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துட்டு எதையுமே கன்டினியூவா பண்ணக்கூடாது. தட் வில் லீட் டூ சம்வேர் எல்ஸ். ஒரு 15 டேஸ் சாப்பிடலாம். கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். அண்ட் தென் திருப்பி வந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்கின் கேர் வந்து ரொம்ப மினிமலா இருக்கிற வரைக்கும் பெட்டர். லேயர்ஸ், 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 லேயர்ஸ் பண்ண பண்ண அது சுவாசிக்கணும் இல்லையா? அதனால வந்துட்டு விட்டுறணும் ஃப்ரீயா. பீயிங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் போதும் அப்படின்ற மாதிரி. ம். ஆனாலுமே வந்து ஒரு பொண்ணு அது காலேஜ் போனாலும் பரவாயில்ல, ஒர்க்கிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க வந்து ஒரு இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுக்கோங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்கன்னா ம். என்னென்ன ப்ராடக்ட்ஸா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். ஒரு பெஸ்ட் டோனர் இஸ் ஃபைன். நல்ல ஒரு டோனர் வாங்கிக்கலாம். டோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ், அப்புறம் டோனர், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன். இது போதும். இஃப் தே ஆர் மேக்கப் பெர்சன் ஒரு டின்டட் சன்ஸ்கிரீன் வச்சுக்கலாம். இல்லன்னா டின்டட் மாய்ஸ்சரைசர் வச்சுக்கலாம். இப்ப எல்லாமே மிக்ஸ்டா வருது. மாய்ஸ்சரைசர், டின்டட் சன்ஸ்கிரீன் எல்லாமே மிக்ஸ் ஆயி ஒரே ப்ராடக்ட்டா வருது. ஸோ அது கூட சீரம் மாதிரி இருக்கும். லைட் வெயிட்டா. ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்க ஸ்கின்ன நல்லா பார்த்துட்டீங்கன்னா, எந்த ப்ராடக்ட் போட்டாலும் அது அட்ஜஸ்ட் ஆயிரும். இல்லன்னா மேக்கப் போட்ட மாதிரி தெரியும். எஸ். அண்ட் உங்க ஹேர் பார்க்குறப்ப ஹேர் கேர் என்னவா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் யுவர் ஹேர் கேர்? ஆக்சுவலி சொல்லப்போனா இப்ப இருக்கிறது வந்து ஒரு 4ஆ பிரிச்சா இப்போ 1 மடங்கு தான் இருக்கு. ஸோ அவ்வளோ இருக்கு. இப்போ நான் வந்து வெயிட் லூஸ் பண்ணேன். பிரஸ்ட் ஃபீடிங் முடிச்சுட்டு ஐ டிட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். 20 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணி 4 ஹவர்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 3 மந்த்ஸ்ல வந்து ஐ லாஸ்ட் 12 கேஜிஸ். ஆனா அப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது என் முடி போகும்னு. ஐ யூஸ்ட் டு ஹேவ் இவ்ளோ அப்படியே ஷைனி திக் லாங் ஹேர் இருக்கும். அது வந்து போகும்னு எனக்கு தெரியல. எப்போ நான் வெயிட் லாஸ் ஆயிட்டு ஸ்டைல்லாம் பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்போ வந்து முடி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது இன்ன வரைக்கும் என்னால ஸ்டாப் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே என்னோட ஹேர் லாஸ் என்னால ஸ்டாப் பண்ண முடியல. பிஆர்பி, ஜிஎஃப்சி அது இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் சம் எக்ஸ்டெண்ட் இட் இஸ் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. பட் ஸ்டில் குட் ஃபுட், தேவையில்லாம டயட் பண்றது, கைடன்ஸ் இல்லாம டயட் பண்றது, இது எல்லாமே ஹேர் லாஸ்க்கு வந்து லீட் பண்ணும். மத்தபடி ஆயில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் வச்சுருவேன். நைட் ஆயில் வைப்பேன். காலையில தான் குளிப்பேன். என்னதான் ஆயில் வைக்காதீங்கன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஐ வில் வாஷ் மை ஹேர். ஆயிலோட எங்கேயும் போமாட்டேன். ஆனா ஆயில் வைக்காதீங்கன்னு சொல்றப்போ, சின்ன வயசுல இருந்து நம்மள வந்து தலை சீவி ம். பின்னி விட்டு நம்ம வந்து அதுல 2 நாள் கூட இருப்போம். இருப்போம். 2 நாள் 3 நாள் கூட ஸ்கூலுக்கு அப்படிதான் போயிட்டு வருவோம். திடீர்னு ஆயில நிறுத்துங்க. அது தேவையில்ல அப்படின்னு சொல்றப்போ, நிறுத்தணுமா? என்னடா இது இவ்ளோ வருஷம் இருந்தது வந்து ஆமா. போகுதே அப்படிங்கிறப்போ. இந்த ஆயில்ல வந்துட்டு எதனா அம்மா ரெசிபி மாதிரி சீக்ரெட் ரெசிபி எதனா வச்சிருக்கீங்களா? அம்மா சும்மா வெந்தயம் போடுவாங்க, ஆலோவேரா போடுவாங்க. மருதாணி வந்து அரைச்சு அந்த உருண்டை பிடிச்சு தட்டி அதில போடுவாங்க. அக்கா வந்து ஒரு நல்ல எண்ணெய் காய்ச்சுவாங்க. கரிசலாங்கண்ணி அது இதெல்லாம் அரைச்சு ஒரு 5, 6 செடிலாம் அரைச்சு ஊத்தி அக்கா எண்ணெய் காய்ச்சுவாங்க. ஆக்சுவலி என் அக்கா வந்து அம்மாவுக்கு ஒரு படி மேல எல்லா இந்த மாதிரி விஷயத்துலலாம். ஸோ அவங்க ஒண்ணு செய்வாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் இட்ஸ் நாட் அது மட்டுமே அப்படிலாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, விளக்கெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அப்படின்னா, நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன். இதுதான் ரேஷியோ. இத மிக்ஸ் பண்ணி டபுள் பாயில் பண்ணிட்டு, ஐ யூஸ் டூ மசாஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா, அது திக்கான கன்சிஸ்டன்சி. மசாஜ் பண்ணேன்னா கையிலேயே பாதி முடி வந்துரும். ஸோ நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு, லூஸா பின்னி இது பண்ணிருவேன். நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிட்டு, கண்டிஷனர் பண்ணிட்டு, அண்ட் தென் கோம்ப் பண்ணும்போது வி வோன்ட் லூஸ் மச் ஹேர். ஹேர் எல்லா சீக்ரெட்டும் வரப்ப கடைசியா நான் வருவேன் டயட் டிப்ஸ். பிகாஸ் நீங்களே சொன்னீங்க நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வச்சிருந்தீங்க. பட் இப்பவும் நீங்க ஒரு ஒரு டயட் சார்ட் மாதிரியோ, ஒரு ஃபுட் டயட் வந்து மெயின்டெயின் பண்றீங்களா? வாட் இஸ் யுவர் டயட் பிளான்?
11 6 வரைக்கும் சாப்பிட்றது தான். ஐ ஈட் எனிதிங். நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சுன்னா ஐ கட் சுகர் மட்டும். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டுட்டே இருப்பேன். நிறுத்த ஆரம்பிச்சா ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஸோ இப்போ வரைக்கும் என்னன்னா 11 இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குது ஸ்கின்னுக்கு. என்ன அப்படின்னா ஆம்லா ஜூஸ். நான் டெய்லியும் காலையில் 2 ஆம்லா போட்டுட்டு ஒரு துண்டு வந்து வெண்பூசணி போட்டுட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4 கருவேப்பிலை போட்டுட்டு ஜூஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் என்னோடது. தண்ணிக்கு Morning. அப்புறம் மார்னிங். இது தண்ணிக்கு அப்புறம் இது குடிப்பேன். அதாவது நெல்லிக்காய் இல்லைன்னா ஐ புட் ஒன்லி ஆஷ்கார்ட். இல்லை 2மே இல்லைன்னா லெமன் ஜூஸாவது குடிச்சிருவேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இருக்கும். சிட்ரஸ் ஏதாவது ஒன்று உள்ளே போகணும். சிட்ரஸ் வந்து விட்டமின் சி. ஸோ வந்து அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுனால அது குடிப்பேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஹேரையும் பார்த்துக்குது. ஸோ தட் இஸ் மேண்டேட்டரி ட்ரிங்க் ஃபார் மீ. அது வெயிட் லூஸ்க்கும் வந்து ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணும். ஐயா நீங்க நிறைய டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஆக்சுவலி நான் அந்த இன்டர்மீடியன்ட் பண்ணும்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பிளேடு மேஜர் ரோல். நல்ல வெயிட் லூஸ் ஆச்சு. பட் அப்போ ஒரு 4-5 நெல்லிக்காய் போட்டு குடிப்பேன். இப்போ நான் அது வந்து என்னன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ். ஸோ வெளியிலலாம் வரும்போது தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றனால இப்போ வந்து ஐ ரெடியூஸ் டு 2. அது போட்டுட்டு கொஞ்சம் ஆஷ்கார்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ ஈவன் தோ யூ ஹேவ் அ டயட் பிளான், நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். அந்த 11 to 6 o'clock தான் நான் சாப்பிடுவேனாலுமே இந்த ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த விஷயங்கள் எப்படினாலும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஜங்க் ஃபுட்டை தாண்டி சில விஷயங்கள் நான் சாப்பிட மாட்டேன்னா ட்ரிங்க் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் வந்து ஐ ஒன்ட் டேக். அதை விட்டுட்டு மற்றபடி இல்லை. நான் ரொம்ப சாக்லேட் பர்சன். ரொம்ப கேக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் விட்டு விளாசுற ஆள். ஸோ என்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அது சாப்பிட்ருவேன். ஆனாலும் இந்த ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் காலையில் 8 o'clock இந்த 9 o'clock சாப்பிட்ருங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்ல. ஆனால் நீங்கள் 11 to 6 அப்படிங்கிறது ஒன்று மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒய் 11 to 6? நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மெட்டபாலிக்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு 2 hours வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யூஸ்வலி ஒரு 8:30 அந்த மாதிரி தான் எந்திரிப்பேன். ஸோ அந்த மாதிரி எந்திரிக்கும் போது ஒரு 2 hours போது ஒரு 11 o'clock வந்து எனக்கு செட் ஆகுது. ஏன்னா நான் எப்போவுமே சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஸ்கெடியூல் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா கண்டமேனிக்கு சாப்பிடுவேன். ஸோ நானாக என் மைண்டை செட் பண்ணிக்கிறதுக்காக 11 to 6 போது அலாரம் அடித்த மாதிரி 6 மணிக்கு மேலே எனக்கு ஏதாவது பிடிச்ச ஃபுட் வருதுன்னா ஐ வில் போஸ்ட்போன் இட் டு நெக்ஸ்ட் டே. நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் போஸ்ட்போண்டிங். அது வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்ருவேன். ஆனால் வந்து அந்த 6 மணிக்கு மேலே சாப்பிட்றத ஐ டோட்டலி அவாய்ட். 6 மணிக்கு மேலே பச்சை தண்ணி கூட பல்லப்படாதுங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி 6 மணிக்கு சாப்பிட்றத நிறுத்தினாவே மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். ஸோ நம்ம பேசுகிறப்போ ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்களே உங்களுக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே மாடலிங்லேயும் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க, நான் கொலாப் பண்ணுறேங்க. இப்போ உங்களோட சாரீ கலெக்ஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஈகராக இருக்குது. ஸோ நம்ம உங்கள் சாரீ கலெக்ஷனுக்குள்ளே போகலாமா? ஓகே. இது வந்து சாரீ வந்து வெயிட்டே இருக்காது. ஸோ இந்த டாசலோட வெயிட்டில் தான் வந்து உங்களை அப்படியே ஷ்ரிங்க் பண்ணி காமிக்கும். ஆக்சுவலி இந்த சாரீக்கு கேட்டலாக் வந்து பிக்சர் வந்து நான் தான் கொடுத்துருக்கேன். இப்போ டிஷ்யூ சில்கில் வந்து நிறையா இப்போ ஜோதிகா கட்டியிருந்தாங்க, நயன்தாரா கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இங்கே டூப்ளிகேட் பண்ணுறாங்க, காப்பி வருது. அதெல்லாம் அப்படியே புஃப்னு நிற்கும். அதெல்லாம் கட்டவே முடியாது. இது வந்து சம்திங் கையில் பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ லைட்டாக ஃப்ளோயாக. இது ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கட்டுனா வந்து ஒரு பார்ட்டிக்கு கட்டினா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது கல்யாணம் ஆன ஒரு 2-3 years சொல்லவே இல்லை. மறைச்சிட்டாரு வெளியே. கல்யாணம் ஆனதே யாருக்கும் சொல்லலை. நான் சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்தது. நான் சிம்பிளா தான் கல்யாணம் பண்ணணும். ஒரு கோயிலுக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டினா வாழ்க்கை இருந்தது. எங்க பாத்தீங்க? இப்ப அவரு தூத்துக்குடிங்கிறாங்க, நீங்க நாகர்கோயிலுங்கிறீங்க. எங்க ஏதோ படிச்சீங்களா? ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் அது. ஓ ஃபேன் கேர்ள். நீங்க எதை பார்த்து அவங்களுக்கு நீங்க நாதஸ்வரம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஆமா. திருமுருகன் சார் வந்து உங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, வாழ்க்கையவே கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு சொல்கிறதே என்னென்னா நான் ட்ரைவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. நாங்களும் ஒரு 3 days ட்ரை பண்ணோம். எனக்கு அந்த நம்பர் கொடுத்தவங்களும் நானும் ஒரு 3 days ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 3ஆவது நாள் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, விட்டு சைக்கிளில் வந்துட்டு இருக்கானா இருக்கும், அதான் இவ்வளோ 3 நாள். மக்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது சீரியலில் நடிக்கிறேன் எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கும்லண்ணே. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பட் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபினான்ஷியல் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த அளவுக்கு திறமை இருந்தோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. இவ்வளோ சம்பளம் தெரிந்தால் தான் நான் நடிக்க வருவேன்னு நான் கேட்டதும் கிடையாது. என்ன ரோல்னு கேட்டது கிடையாது. நடிக்க கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். அது நெகட்டிவா பாசிட்டிவா கேரக்டர் ரோலா அதனால லைஃப் வருமா வராதா எதுவுமே எனக்கு தெரியாது. நடிக்கணும் கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். ஓகே, பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி திருப்தியாக 3 வருஷம் நடித்தேன், ஹாப்பியாக.
அப்படிங்கிற சந்தோஷம். இப்போ லவ் பண்ணும்போது எதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்ததுக்கப்புறம் மீடியா ஃபீல்டு இப்படி தான் இருக்கும், அவரோட சேலரி வந்துட்டு முன்ன பின்ன ஏறும், அப்பப்போ இருக்கும், இல்லாமல் கூட போகும். இந்த விஷயங்கள்லாம் தெரியும் போது அம்மா நாங்கள் சீரியஸாக பேசிட்டு இருக்கோம். ஐயோ அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. ஏமா நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டேம்மான்னு. கல்யாணம் ஆனது என்ன வருஷம்? அதான் 2000ல தான் ஏதோ அந்த வருஷத்துக்குள்ள 2000ல 17 Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.